சுவாமி எனக்கு தெரியாம தவறுக்காக எப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயி சாபை மட்டும் கொடுக்கிறது கேட்ட பொழுது 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர் பாரிஜாத மலர் அந்த மலரை கொண்டு வந்து உனக்கு ஆரோக்கியம் என்று கூறினார். இதை கேட்டு என்னுடைய தோழி சங்கீதாவோட அண்ணன் சென்றார். அப்படி வர வரலன்னா அவர் வரட்டும். அவர் வருவதை நாம் கண்டிப்பாக அப்படியே சந்தோஷ் நான் சபதம் பெற்ற பிரகாரமே ஆர்ஜனமனை நானே கொண்டு வந்து ஆனந்தி உனக்காகவே கண்பார்வை திருவதிக்கு ஆர்ஜனமனை கொண்டு வந்து ஆர்ஜனமனை கொண்டு வந்து உனக்கு நீண்ட கண்பார்வை ஆனால் இந்த நேரத்தில் மனிதன் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் தெரியுமா? மீண்டும் உனக்கு கண்பார்வை அளித்தால் முதலாக நீ யாரை சந்திக்க போகிறாய்? இது என்ன கல்வி? உடன் பிறந்த அண்ணன் என்னதான் பார்ப்பார். ஆய மூடுங்க, ஆய மூடுங்க. அவனுடைய ஆறு தோழி அந்தரங்க தோழி என்னடா முதல்ல கட்டெடுத்து இல்ல என்னதான் பாப்பா இல்ல என்னதான் பாப்பா இத பாருங்க. கண்பார்வை தெரிய வேண்டும் என்று என் உடன்பிறந்த அண்ணன் உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். என் ஆறு தோழி சங்கீதா அவருடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்காக போராடி பல கஷ்டங்கள் பட்டு அந்த பாரிஜாதத்தை கொண்டு வந்தாரு. அவர் முகத்தை தான் முதல்ல பார்ப்போம். சங்கீதா ஆறு தோழி உன் முகத்தையும் பார்க்க போவது தெரியாதா? உடன்பிறந்த அண்ணன் ஆனந்தனுடைய முகத்தையும் பார்க்க போவது தெரியாதா? அவனுக்காக அருமாறுபட்டு இந்த பாரிஜாதத்தை கொண்டு வந்தேன். என் முகத்தை தான் பார்க்க போறோம். சரி, யார் முகத்தை பார்த்தாலே உனக்கு கண்பார்வை விடுத்தால் பொறுமையாக கண்பிடித்து பார். இழந்த பார்வை உனக்கு மீண்டும் கிடைக்கப்பட்டது. அந்த பார்வை உனக்கு மீண்டும் கண்பார்வை அந்த பூமால் உனக்கு மீண்டும் கண்பார்வை எடுத்ததால் இதுவே பூத்தந்த புதுவாழ்வு. நாங்கள் வந்த வேலை முடிக்கப்பட்டது. நாங்கள் இப்பொழுது சென்று வருகிறோம். பாருங்க, எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணீங்க பாருங்க. பார்வை கொடுத்துட்டு போகிறேன். என்ன திருமணம் செய்துங்க. திருமணம் செய்யணும். ஆமா, ஆகே எப்ப உங்க குடும்பத்துல நாங்க கால் எடுத்து வச்சோமோ அப்பவே படாத பாடுபடுவோம். ஒரு சவுகாசி பேட்டாங்க நாங்க ஆள விட்டோம். ஐயோ பாருங்க, திருமணம் செய்யவில்லை என்றால் இறந்து விடுவேன். நீ
செத்தா எங்களுக்கு ஞாபகம் கூட இருந்தாங்க. தெரியலையடா. ஊத்தே இப்பயே பூஜி போச்சு முடியல ஓடி 1/2 மணி நேரம் கதை இது நீ வந்து நிக்கணும் ஆத்தங்கரைக்கு சென்று தண்ணிகளுக்கு போனதா? ஆமா தண்ணி எடுத்து போனது கொள்ளதாப்பா. உனக்கு தண்ணி இருக்க போது இதை குனிஞ்ச தள்ளி நிமிராம போகணும்னு சொன்னேன். இப்படிப்பட்ட செயல் செய்தியே ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா பெற்றெடுத்த தாய் தந்தையோ உடன் பிறந்த அண்ணன் தம்பியோ கண்டிப்பா அவளுக்கு ஏற்ற மனநலம் செய்ய வைப்பாங்க. இதுக்குள்ளாக நீங்களா என் வாழ்க்கை என்ன வேண்டாம், அவர் கருப்பா இருக்கிறார தவிர ஒரு பாடம் அதனால வாழ்ந்தால் அவரோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு. சரி வாழ்க்கை அதுதான் நான் என்னவா செய்ய போறேன். நீ உரைத்த பிரகாரமா அவரையே திருமணம் செஞ்சீங்க. அப்படியா? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ என்ன போற? வீட்டுக்கு போறேன். என் தங்கையை நீ திருமணம் செய்து கொண்டால் உன் தங்கையை நான் ஏற்றுக்கொள்வேன். என்னமா இது? ஆயிரம் முறை சத்தி செய்தீங்க. சத்தி செய்த வீட்டுல இதுவும் ஒரு சௌகரியமா தான் போச்சு. திருமணம் முடிஞ்சு அவரோடு வாழும் தருவாயிலே உங்களுக்கு ஏதாவது சண்டை ஏற்பட்டு உங்களை அடிச்சு ஆத்தாவோட தெரிஞ்சு வச்சுக்கா இவன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா நீ வீட்டு வரதுக்குள்ள அடிச்சு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுடுவாங்க. அப்படியா? நன்மைதான். அப்ப என்ன அடிக்காத இருந்தா சரிதான். மாத்தி அடிச்சுனா சரிதான். புறப்பட்டு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது சாமி. ஆமா என் தங்கச்சி எங்க போனா? ஆரவலே போல போய் போய் இதுக்கப்புறம் அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கிறாரு. விருப்பம்
ராஜா. அஞ்சாறு கூட்டம்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு. இது முடியாது, போய் சேர்ந்தா. பாவி நாசக்காரா. காலையில ஏன்டா இந்த மாதிரி வேலை செய்யற நீ? என் வயிற்றுல என்னதான் தெரியும். ஆமா, வேலை இருக்குது உனக்கு. அந்த போட்டியில சாவடிக்கிறான் பாரு இன்னைக்கு. சம்பாதிக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. இப்ப நீ முறை சம்பாதிக்க தூங்க மாட்டான் ஆளு. டேய் அண்ணா, இத பாரு. உன் கூடவே இருந்த காலம் முழுதும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன். சரி. ஒரு முத்தண்டா பாவி. எனக்காக. உனக்கு சரி கொடு. நீ கண்கள் மூடு. கண்ணு பண்ணுவா. கண்ணை மூடு, கண்ணை மூடு. ஆ? அண்ணா, முத்தம். பாவி. ஆடி பாவியா. மச்சான், 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 மச்சான். மச்சான், அண்ணா. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நாட்டு மேல மச்சான், இந்த நாட்டை நீ ஏத்துடா. யார் சாப்பிடுறது உள்ளடா பாய்க்கா. பார்த்தனியா பிரிந்த குடும்பம் ஆண்டவர் அருளால் ஒன்று சேர்ந்து விட்டோம். நீ உழைத்தவராகி என் தங்கை நீ மனம் வைத்துக் கொள். உன் தங்கை நானே திரும்ப செய்து விடுகிறேன். பேரன்பமிக்க பெருமக்களே, அன்பார்ந்த நாடகக்கலாளர் சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேல் மாவட்டம் உத்தரமேல் அடுத்த கச்சியாமன்னன் ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தினரால் ஆரவலி சூழ்ச்சி அல்லது தந்த புதுவாழ்வு என்ற நாடகம் இந்த காட்சியில் ஏற்பட்டது. எங்களுக்காக அறுசுவை குணமளித்த அண்ணவர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அண்ணவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்துக்கு நடத்த பிரிவுகளுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுக்காக நல்ல அழைப்பு கொடுத்து நல்ல ஆதரவு தந்த என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க அப்படியே செல்வோம். நன்றி, வணக்கம்.